பங்குனி உத்திரம் ஏராளமான தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்நாளில் ஏற்படும் விரதத்தை கல்யாண விரதம் என்று கூறுவார்கள். பங்குனி உத்திரம் என்று விரதம் இருந்து நம்ம வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்தால் அன்னைக்கு நமக்கு வேண்டிய நம்பிக்கையாக நம்ம விரதம் இருக்கும் போது நம்மளுடைய விரதம் கைகூடி நம்மளுடைய எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேறுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. அது போல தான் இந்த பங்குனி உத்திரம் நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும் சிறப்பு வாய்ந்ததில்லை, பல தெய்வங்களுக்கு இந்த நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. சிவபெருமானுக்கும் அதே போல் பெருமாள் இவங்க எல்லாருக்குமே திருமணம் நடந்த நாளும் அன்று தான். ஸோ அந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டால் நமக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. இந்த வருஷம் பங்குனி உத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை நம்ம பங்குனி உத்திரம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். மார்ச் 31ஆம் தேதி மாலையே உத்திர நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் நம்ம ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பௌர்ணமி தேதி இருக்கிறனால நம்ம அன்னைக்கு தான் பங்குனி உத்திரத்தை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, விடிய காலையிலே ஏந்திரிச்சு அதிகாலையில் ஏந்திரிச்சு குளித்து வீட்டை சுத்தம் செஞ்சு நம்ம முருகப்பெருமானோடைய படம் இல்லை உருவப்படம் இல்லைன்னா சிலை இது எது இருக்கோ அதுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து முருகப்பெருமானுக்கு பிடிச்ச பால் பழம் தேன் இல்லை தினை மாவு பாயாசம் என என்ன இருக்கோ அதை முருகப்பெருமானுக்கு வைத்து நம்ம வேண்டுதல் செஞ்சால் நமக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் கைகூடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் சாமி கிட்ட நம்ம அவரோட படத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி அவருடைய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இதில் எந்த ஒரு மந்திரத்தை நம்ம மனசார படித்தாலும் நமக்கு எல்லாமே நன்மையை தரும். அதெல்லாம் உங்களால் முடியல அப்படின்னாலும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை சொன்னாலும் அதுவே இது எல்லாத்துக்கும் உகந்த பலனை தரும். இதே போல் நீங்களும் மனசார முருகப்பெருமானை வேண்டி நின்று நம்ம வழிபட்டால் நமக்கு பங்குனி உத்திர அன்னைக்கு நமக்கு வேண்டிய எல்லா பலனும் கிடைக்கும். இதை நீங்களும் செஞ்சு பலன் பெறுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை ஷூட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அன்றைக்கி வெற்றிலை தீபம் போடுவேன் அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே எந்த ஒரு விஷயம் செய்கிறோனாலும் ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதனால் என்ன பலன், இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டு நம்ம செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாமல் செய்யக்கூடாது. அதுபோல தான் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்போது நம்ம என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது. எப்போதுமே எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறனாலும் பூஜை ரூமை சுத்தம் செய்யணும், வீடை சுத்தம் செய்யணும். நம்ம தலை குளித்து நம்மளும் சுத்தமாக இருந்து நம்ம பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். அதே போல் பூஜை ரூமை அலங்காரம் பண்ணி நம்மளுடைய முருகப்பெருமான் சிலையை வைத்து அவருக்கு பிடிச்ச அந்த செவ்வரளி பூ அவரை முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு மலர்களை வச்சு அவரை அலங்காரம் பண்ணி அவருக்கு பிடிச்ச பிரசாதம்லாம் செஞ்சு வச்சு நம்ம சாமி கும்பிட்டா ரொம்பவே சிறப்பு. இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி பூக்கள்லாம் அலங்காரம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். ஈவினிங்கே விளக்கெல்லாம் விளக்கி எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எந்த ஒரு விசேஷம் நாளாக இருந்தாலும் நம்ம பூஜை ரூமில் இருக்க விளக்கெல்லாம் விளக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதே முக்கால்வாசி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் வரும். அதை விட சந்தோஷம் நிறையாவே இருக்கும். ஏன்னா நமக்கு பூஜை ரூமை ரெடி பண்ணாதான் நமக்கு அந்த விசேஷ நாள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். என்னதான் நம்ம வெளியே போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம பூஜை ரூமை நம்ம அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்டாலே ரொம்பவே சிறப்பு. அதே போல் இன்றைக்கி எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, பங்குனி உத்திரம் அன்னைக்கு வெற்றிலை தீபம் போடலாமா அப்படின்னு. வெற்றிலை தீபம் நம்ம முருகனுக்காக போகிறோம், அதனால் நம்ம அதை போடுறதுனால தப்பே கிடையாது. சர்க்கோணம் கோலம் போட்டு 6 விளக்கு ஏற்றினாலும் சரிதான். அதே போல் முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டாலும் சரிதான். நமக்கு தேவை முருகனோட அருள். அதை நம்ம எப்படி வேணாலும் சிம்பிளாக நம்ம விளக்கு ஏற்றலாம். 6 விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு விளக்கு அவரோட உருவப்படம் இல்லை சிலை எதையாவது எடுத்து வச்சு அவருக்கு ஒரு விளக்கு மனசார ஏற்றி அவருடைய கந்தசஷ்டி கவசம் என்ன முடியுதோ அந்த பாட்டை பாடினாலே நமக்கு 1000 பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் அப்படி தான் எப்போதுமே செய்வேன். இது எனக்கான ஒரு சந்தோஷத்துக்காக நான் செய்கிற விஷயங்களை தவிர்த்து முருகனை இப்படி தான் வழிபடணும் கிடையாது. எப்படி வழிபட்டாலும்
அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி அவரை வழிபட்டாலே நமக்கு நிறைய பலன் கிடைக்கும். அதுபோல் இன்றைக்கி நல்லபடியாக வெற்றிலை தீபம் ஏற்றி சாமியும் கும்பிட்டேன். நீங்களும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு வந்து எல்லா பலனும் பெறுறதுக்காக கடவுளை பிரார்த்திக்கிறேன். நீங்களும் நல்லபடியாக வந்து இதே போல் சில பேர் வந்து விரதம் எப்படி இறக்கணும், அப்படி எத்தனை நாள் இருக்கணும் அப்படிங்கிற டவுட் இருக்கும். 48 நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 48 டேஸ், 21 டேஸ், 7 டேஸ், 5 டேஸ், 3 டேஸ், 1 டேஸ். இதில் எது உங்களால் முடியுதோ அதுபடி செய்யலாம். நமக்கு பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி தான். ஆனால் சில பேர் விரதம் இருந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்து கடவுளுக்காக வந்து தங்களுக்காக நம்ம வந்து கடவுளுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு செய்வாங்க. ஸோ உங்களால் உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படி முடியுதோ அதுபடி நீங்கள் விரதம் இருங்க. எல்லாரும் செய்கிறாங்க நானும் விரதம் இருக்கிறேன்னு தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த் கண்டிஷனுக்கு அது சரிப்பட்டு வருமாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருங்க. அதெல்லாம் முடியாதவங்க தண்ணி நிறையா குடிங்க. அதே போல் பால் பழ விரதம் எடுங்க. எதுவுமே சாப்பிடாமல் இருந்து உடம்பை வீணாக்கிக்காதீங்க. உங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்துக்க முடியும். இதெல்லாம் செஞ்சு உங்கள் உடம்பை வீணாக்கிக்காதீங்க. கடவுளுக்கு இதை தான் செய்யணும்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மனசார அவருக்கு ஒரு விளக்கு ஏற்றி நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. உங்களுக்கும் வந்து முருகனோட அருள் கிடைக்கும். நான் அப்படி தான் வந்து சாமி வேண்டிக்கிறேன். நான் என்னால் முடிஞ்சால் நான் ஒரு வேளை விரதம் இருப்பேன். அதுக்கு மேலே என்னுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு நான் தாங்காது. அதனால் நான் மேக்ஸிமம் ரொம்ப வந்து விரதம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன முடியுதோ அதை தான் நான் செஞ்சு சாமி கும்பிடுவேன். இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு தீபாராதனை காட்டி சாம்பிராணி போட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். நீங்களும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முருகனோட அருளை பெறுங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். சேனல் நேம் வந்து வெண்பா லவ் டான்ஸ் கிடையாது, வெண்பா லவ் டைரிஸ். ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாற்றிருக்கேன். ஸோ சேனல் வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ சேனல் நினச்சிக்காதீங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்துட்ருக்க எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். இப்போ கொடுக்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் மை டியர் செல்லக்குட்டீஸ். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ.